தமிழ் திரையுலகில் தனது அசாத்தியமான முத்திரையை பதித்து ரசிகர்களால் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படும் மூத்த இயக்குநரும் நடிகருமான கே. பாக்யராஜ் இன்று காலமானார். திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அவர் மறைந்துவிட்டதாக இந்திய ஊடகங்கள் அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டுள்ளன. அவரது இந்த திடீர் மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் நிலைகுலைய செய்துள்ளது. இயக்குநர் பாக்யராஜின் இந்த திடீர் மறைவு குறித்து நடிகை சுஹாசினி ஊடகங்களிடம் சில உருக்கமான தகவல்களை பகிர்ந்துள்ளார். நேற்றுதான் கோவாவில் நடைபெற்ற ஒரு முக்கிய திருமண நிகழ்வில் இயக்குநர் பாக்யராஜ் மிகவும் சந்தோஷத்தோடு கலந்து கொண்டார். அங்கிருந்து சென்னை திரும்பிய அவர் இன்று காலை வழக்கம் போல தனது நடைபயிற்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். வீடு திரும்பிய சில நிமிடங்களிலேயே அவருக்கு கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனால் பதறிப்போன குடும்பத்தினர் அவரை உடனடியாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர். எனினும் அங்கு அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 73 வயதாகும் பாக்யராஜ் அவர்களின் மறைவு செய்தி வெளியானதை தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. திரையுலகை சேர்ந்த முன்னணி நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் நேரிலும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். எளிய நடுத்தர வர்க்கத்து மனிதர்களின் கதைகளை திரையில் கொண்டு வந்து சாதனை படைத்த ஒரு மாபெரும் கலைஞனை இழந்துவிட்டதாக பலரும் தங்களது குமுறல்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். மருத்துவமனையில் அவரது மறைவு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து உடற்கூராய்வு மற்றும் இதர நடைமுறைகளுக்கு பிறகு சற்று முன்னர் இயக்குநர் பாக்யராஜின் திருவுடல் சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் உள்ள அவரது சொந்த இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அவரது மறைவு செய்தியை கேட்டு காலை முதலே திரையுலக பிரபலங்களும் ஊடகங்களும் அவரது இல்லத்தை நோக்கி குவியத் தொடங்கியுள்ளனர். பொதுமக்கள், ரசிகர்கள், சினிமா துறையினர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அவரது இல்லத்தில் உடலத்தை வைப்பதற்கான இறுதி அஞ்சலி ஏற்பாடுகள் தற்போது மிக விறுவிறுப்பாகவும் பலத்த பாதுகாப்புடனும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1980 மற்றும் 1990களில் தமிழ் சினிமாவின் போக்கையை மாற்றி குடும்பங்கள் கொண்டாடும் படங்களை தந்த ஒரு சகாப்தத்தின் முடிவு தமிழ் திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேர் இழப்பாக அமைந்துள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை.